இது சொல்லும் போது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். உங்களுக்கு சொன்னது தற்காலிகமானதல்ல, நிரந்தரமானது. இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகள் தான் தற்காலிகமானது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி எதிர்வே படகு நான் கொஞ்சம் தள்ளுன்னு சொன்னேன் தெரியும். ஆழத்துல தள்ளுன்னு சொன்னேன் தெரியுமா? எனக்காக நான் உனக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ண, எனக்காக கொஞ்சம் தான், எனக்காக இந்த கொஞ்சம் வந்த பாரு, உனக்காக நான் உங்களோட ஆழத்தில் வர அள்ளி எடுக்க வைப்பேன். உன் ஆசீர்வாதமா ரோமர் 5வது அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை எதுவுமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம ஒரு கல்லை எடுத்து கீழே வச்சான். ஆமென். அவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இந்த இடத்துல அவர் எதுக்கு வர்றார் அப்படின்னா உறவுக்காக. நல்ல கவனமா கேளுங்க. எப்பொழுது உறவுக்காக வந்தார் பாத்தீங்களா? அவனுக்கு உறவு இனி இல்லைங்கிற நிலைமை வரும்போது உங்க வாழ்க்கையில, ஆமே, ஐயோ எனக்கு என் லைஃப்ல இந்த உறவு இல்லாம போயிட்டு என்கிற நிலைமையில யாராவது நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அவர் யார் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். அவர் தான் உறவுக்கு காரணர். இன்னைக்கு நானும் நீங்களும் பரலோக பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்க காரணரா இருக்கிறது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த உறவுக்குள்ள வருகிறோம், உறவுக்குள்ள வருகிறோம். அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர் பாருங்கள். அது மட்டுமல்ல, உடன் வருகிறவர். 1 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற அதனாலதான் அது என்ன ஸ்டோன் தெரியுமா? லிவிங் ஸ்டோன். கல்லுன்னா அங்கேயே தான் இருக்கும். கல்லுன்னா அதனாலதான் ஆண்டவரை இப்படி இந்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார்னு சொல்லி வீட்டுல புறாவை வளர்த்துட்டு இப்படி வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமே, ஆண்டவரே என் மேல் இறங்குவதாக, 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 அது ஏதோ போட்டு போயிட்டு இருக்கும். அவர் புறாவை போல, அது கபடு இல்லாதது, அது கபடு இல்லாதது. அதனாலதான் அதை ஒப்பிட்டு சொல்லும் போது ஆண்டவரை நம்ம எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நமக்கு தெரியும் அவங்க கூட பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க கூட போனது எல்லாம் போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது அவர்களோடு என்னெல்லாம் போச்சு? மேகஸ்தம்பமும் ஆடு மாடா. அது நாளை கழிச்சு. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். புதிய ஏற்பாட்டில் எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவர்களோடு கூட சென்ற கன்மலை. கன்மலை. ஆமென். உனக்கு தண்ணி வேணுமா? கிடைக்கும். உனக்கு மன்னா வேணுமா? கிடைக்கும். என்னோடு வருகிற என் கன்மலை ஆகிய, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உடன் பயணிக்கிறவர். இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடக்கும் போது யோசுவா வச்சு பிரத்யேகமா சொல்றார், நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு கோத்திரத்திட்டையும் சொல்லி ஒவ்வொரு கல்லை எடுத்து நாட்டு. அவன் யோர்தான் எங்களுக்கு முன்பாக பிரிந்து போனது, நீ அது நாளைக்கு பார்த்து சொல்லணும். கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் எங்களை நடத்தினார், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்திலே சேர்க்கப்பட்டதுனாலதான் எத்தனை புயல் அடித்த பிறகு இன்னும் நாம நிர்மூலமாகாம இருக்கிறோம். காரணம், அவர் நமக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும் நமக்கு தனிமை என்று உணரும் போது அப்பான்னு கூப்பிட முடியுது. ஏன்னா அவர் நம் உறவுக்கு காரணராய் இருக்கிறார். எல்லா வழியும் அடைக்கப்படும் போதும் தாகத்துல சாக போறேன்னு சொல்லும் நிலையில எங்க இருந்தாவது தண்ணி கிடைக்கும். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அடைவார். ஆமென். தாகத்தால் வருளும் போது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. ஓ, ஆவல் கொண்ட கன்மலையோ கூட, ஆமென்,
என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் அவர் உடன் வருகிறவர். அஸ்திவாரமாயிருக்கிற அந்த ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள கல், உறவுக்கு காரணரானவர், உடன் வருகிறவர். எப்படி எனில் அவர்கள் ஞான பானத்தை, எப்படி எனில் இது தெரியணும். இன்னைக்கு நான் இப்படி சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் இதை உடுத்தினேன், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்றேன். இன்னைக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சேன், எப்படி எனில் ஹல்லேலூயா. லாக்டவுன்ல என் காரியம் நல்லா நடந்துச்சு, எப்படி எனில். ஆமென். ஒரு தேவ ஒவ்வொரு வேர்டு ரேமா பைபிள்ல ஹல்லேலூயா, எப்படி எனில். ஆமென். எப்படி எனில் அது சும்மா எழுதி விடல ஆவியானவர். ஆவியானவருடைய வேலையே என்ன அப்படின்னா, கிறிஸ்த நிறுத்திடணும் எனக்குள்ள, உங்களுக்குள்ள. ஆமா, எல்லாரும் ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில். இப்போ நீங்க பழைய ஏற்பாடை பார்க்கும்போது தெரியும். எப்படி தெரியுமா? அதன் மேல அடி விழுந்துச்சு, அடிக்கப்பட்டது. எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற. நம்ம இப்படிதாங்க செய்யறோம். என்ன 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 நம்மளதான் சொல்லுங்க, என்ன ஜென்மங்களோ. கூட வந்தவரை அடிச்சோம் பாத்தீங்களா? கூட வந்தவரை அடித்தோம், தேடி வந்தவரை அடித்தோம். என்னை தூக்க கை நீட்டின ராணி அடிச்சிட்டோம் பாத்தீங்களா? என் பாதத்துல உட்கார வச்சுன்னு காலையும் அடிச்சிட்டோம்ல. நம்மளை நினைச்சதுனாலேயே தலையில முள்ள வச்சோம் பாத்தீங்களா? நம்மளை அணைச்சது குத்தமாங்க, அங்கேயும் குத்திட்டோமே. ஆனாலும் இங்க குத்த குத்த ரத்தமும் வருகிறது, தண்ணீரும் வருகிறது. எப்படி எனில் இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை திரும்பி பாருங்க. எல்லாம் அடைப்பட்டு கையில 5 காசு இல்லாத டைமும் நீங்க போஷிக்கப்பட்டீங்க. எப்படி எனில் உங்க கூட அவர்களோடு கூட சென்ற கண்மலை, ஞான கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. தூதன் கேப்ரியேல் தூதன் மரியாளிடத்தில் அனுப்பப்பட்ட போது மரியாளிடத்தில் தற்காலிகமானதை சொல்லவே இல்லை, நிரந்தரமானதை தான் சொன்னார். என்ன தற்காலிகமானது சொல்லல? மரியாள்கிட்ட இயேசுவின் பாடு மரணத்தை சொல்லவே இல்லை. ஆமென். ஆனா ராஜ்யத்தை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அடுத்து அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. அதன் அர்த்தம் என்ன? அவர் பாடு மரணத்தை குறித்து இங்க ஓப்பனே பண்ணல. அவ அந்த ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிய வருகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இது சொல்லும் போது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். உங்களுக்கு சொன்னது தற்காலிகமானது அல்ல, நிரந்தரமானது. இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகள் தான் தற்காலிகமானது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டு. கர்த்தர் நம்மோடு தற்காலிகமானதை பேசுகிறவர் அல்ல, நிரந்தரமானதை பேசுகிறவர். யோசேப்பே, உனக்கு காண்பித்தது நிரந்தரமானது, ஆனா நீ படுற கஷ்டம் தற்காலிகமானது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. தாவீதே, உனக்கு சொல்லப்பட்டது நிரந்தரமானது, ஆனா நீ படுற பாடு தற்காலிகமானது. ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு சொன்னது. இன்னைக்கு ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீங்க, ஆனா இவ்வளவு வேதனை, இவ்வளவு, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே மேல பசும்போட, ஆண்டவரே பாபிலோன் சாம்ராஜ்யம், அடுத்த சாம்ராஜ்யம் எங்க இருக்கு ஆண்டவர், இதை தாண்டி நான் எப்படி ஆண்டவரே, ஒரு கல் அது வரும். அவர் வரும்போது சத்துருவின் அஸ்திவாரம் நல்ல கைகளை சாட்சி thy kingdom come. அதனாலதான் பரிசுத்தவான்கள் மரியாள் உட்பட அவங்க சகித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருடைய ராஜ்யத்திற்கு. சிலுவைக்கு முன்னாக மரியாளுக்கும் இயேசுதான் ரட்சகர், இருந்தாலும் ஒரு தாய் அல்லவா, எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும்? அவங்க நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதை நினைச்சு நின்றுப்பாங்க தெரியுமா? அவருடைய ராஜ்யம். மேல் வீட்டறையிலே 3 வருடம் பழக்கப்பட்ட சீஷர்களோடு கூட 33 வருடம் பழக்கப்பட்ட மரியாள் கூட்டத்தில் ஒரு நபராய் தான் உட்கார்ந்திருந்தார்கள். என்ன கேட்டா, நான் மரியாதை வழிபடல மாட்டேன், வழிபட்டுறாதீங்க. அந்த அம்மா கல்ல தூக்கி மண்டையிலே போடும். அந்த அம்மா சொல்லும் அவர் என்ன சொல்றாரோ, ஆனா மரியாளுக்கு சல்யூட், அவ்வளவுதான். என்னங்க, அதான் கிருபை, அப்படி கிருபையை கொடுக்கிறார், அவ்வளவு கிருபையை கொடுக்கிறார். அந்த கூட்டத்துல யாரோ ஒரு நபர் போல. இன்னும் சொல்ல, அந்த கூட்டத்துல யாரா வந்திருக்கிறா திரும்ப? இயேசுவின் தாயாக வந்திருக்குல்ல, யோவானுடைய தாயா வந்திருக்கிறார். ஏன்னா இயேசு சிலுவையில மறிக்கும் போது பொறுப்பை கொடுத்துட்டு போனார். யோவானே, நான் அந்த அம்மா பார்த்துக்கோப்பா அப்படின்னு. நீங்க மத்தேயு சுவிசேஷம் படிச்சீங்கன்னா அவள் சிலுவையில ஏறது வரைக்கும் தான் இயேசுவின் தாயின்னு இருக்கும். சிலுவையில ஏறினதுக்கு அப்புறம் மற்ற மரியாள் இருக்கும் பைபிள்ல. நீங்க 4 சுவிசேஷம் அதுக்கப்புறம் இயேசுவின் தாய் அங்க மென்ஷன் பண்ணப்பட மாட்டாங்க, ஒரு சாதாரணமானவங்க. கூட்டத்துல ஒரு நபராய் ஏன்னா அவன் மைண்ட்ல எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? thy kingdom. நான் யார் தெரியுமா? இல்ல உம்முடைய ராஜ்யம். அவர் வரும் நாளினில் என்னை காராமசா அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் ஆடி பாடி. இதற்காக அவர் எந்த பாதையிலே பயணிக்க வேண்டி இருந்ததென்று ஒரு 3 காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, சங்கீதம் 118 22 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். ஆகாததென்று தள்ளப்பட்ட கல், ரிஜெக்டட் ஸ்டோன், அவர் தள்ளப்படுவார். மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்தில் இயேசு சொல்லுவார். இயேசு அவர்களை நோக்கி, அது எப்போ சொல்லுவார்னா அதுக்கு மேல ஒரு ஊமையை சொல்லியிருப்பார். ஆமென். குமாரன ஓனருடைய பையன் வாரார், இவன் தான் சுதந்திரவாளி, இவனை தள்ளிடுவோன்னு சொல்லி யாரை வச்சு சொல்லுவார்னா வேத பாரகர், அங்க இருக்கிற பரிசையர், மூப்பர், அவங்க தான் வீடு கட்டுறவங்க. நம்ம லாங்குவேஜில் சொன்னா பாஸ்டர்ஸ், அப்போஸ்தலர்கள், இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. அன்னைக்கு அவங்க தான் வீடு கட்டுறவங்க, சபையை கட்டுறவங்க. வேதமே அவங்க கையில தான் இருக்கும், யார் கையிலும் வேதம் இருக்காது. இவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்க. இவங்க யார ஆகாதுன்னு தள்ளிட்டாங்கன்னா ஜீசஸை தள்ளிட்டாங்க. அவரை ஒப்பு கொடுத்ததே இவங்கெல்லாம் தானே. அதனாலதான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு, யோவான், யாக்கோபு நிறுத்தப்படும் போது சொல்லுவாங்க, இந்த மத்தேயு 21:42 இயேசு அவர்களை பார்த்து சொல்லுவார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று நானே வாசிக்கிறேன், தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு, அது கர்த்தராலே ஆயிட்டு, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் நீங்க என்ன தள்ளும் போது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். நீ வாஸ்திருப்பில்ல, எத்தனை ரிசர்ச் பண்ணி எத்தனை தீசிஸ் எழுதி இருப்ப, அண்ணாவே காய்பாவே, உனக்கு தெரியல, நீ யார தள்ளுறன்னு தெரியல.
நான் என்ன இவ்வளவு வாசிக்கிறேன், எவ்வளவு எழுதுறேங்கிறது மேட்டர் இல்லை. எனக்கு இது எவ்வளவு தெரியுதுன்னு தான் மேட்டர். இதுதான் விஷயம். பைபிள் நான் எவ்வளோ படிக்கிறேங்கிறதெல்லாம் ரெண்டாவது மேட்டர். முதல்ல எனக்கு பைபிள் எவ்வளவு தெரியுது, இதான் விஷயம். ஆமே. இப்போ பேதுரு சொல்றாரு 4வது அதிகாரத்துல 5-6 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, மூப்பர், வேத பாரகர், பிரதான ஆசாரியனாக அண்ணா, காய்பா, அலெக்சாந்தர், அங்கிருந்த யோவான் என்கிற ஒரு அந்த டீம்ல உள்ளவன், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார், மொத்தமா எல்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ் சுத்தி இருக்கும் போது பேதுரு அவர்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்றார். 11வது வசனத்துல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால். அப்போஸ்தலர் 4:11, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லான. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். அப்போ ஊழியம் செய்யற ஒவ்வொருவரும் என்ன முதலா வச்சுக்கிறேன்? எல்லா விதத்திலையும் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறவங்க இருக்கிறீங்க, எல்லா வித ஊழியம் செய்யறவங்க இருக்கிறீங்க. நம்ம எது மட்டும் செஞ்சிடக்கூடாது தெரியுமா? அவரை தள்ளிடக்கூடாது. ஆமே. இதை பார்க்கிற அநேக ஊழியர்கள் இதை பார்க்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். ஆமே. நம்மளை வைக்கிறதுக்காக அவரை தள்ளிடக்கூடாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆமே. சொந்தமானவர்களோ அவர் ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ள பார்த்தாங்களாம். ஆமே. ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களுடைய பெயர் தான் பரலோகத்திலும் அறிக்கப்படப்படும். இந்த பூமியில அவரை மறுதலிக்கிறவர்களுடைய பெயர் பரலோகத்தில் மறுதலிக்கப்படும். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். தள்ளப்படுதல்னா என்ன அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுப்பார், அவனை ஆலயத்திலிருந்து தள்ளுவாங்க. ஏன்னா அவன் யாரை உள்ள கொண்டு வரான் தெரியுமா? இயேசுவை உள்ள கொண்டு வரான். கண்ணு தெரிஞ்சவங்க எல்லாம் குருடனா இருக்கும் போது, கண்ணு தெரியாதவன் பார்வை, அதாவது இல்லாதவனுக்கு கிடைக்கும் போது அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் போதுதான் சாப்பாடுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அவனை தள்ளிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தள்ளப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவன் கிட்ட வந்தாருன்னு யோவான் 9 இருக்கிறது. அவன் தள்ளப்பட்டது. தள்ளப்படுதல் உங்களை உலகம் ஒதுக்குதா? கிறிஸ்துவ நிமித்தம் தள்ளுறாங்களா? இது எங்க தள்ளுறாங்க தெரியுமா? இயேசுவை எங்க தள்ளுனாங்களோ அங்கதான் தள்ளுறாங்க. அதன் அர்த்தம் என்ன? நீங்க தள்ளப்பட்ட இடத்துல ஏற்கனவே அந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக இவர் ஆகாதென்று தள்ளப்பட்டார். அடுத்து ஒரு முக்கியமான காரியம். சகரியா 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. சித்திர வேலைய அல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. அதாவது கற்கள் 2 விதத்துல உலக பிரகாரமா இதை சொல்லுவாங்க. 2 விதமா கற்கள். ஒன்று மிதிக்கிறதுக்காக, இன்னொன்று அதுல வந்து இந்த விக்கிரகெல்லாம் செய்வாங்க பாருங்க, உருவாக்குறது. இந்த உருவாக்கப்படுகிற கல்லை நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ஒளிய போட்டு அடிச்சு, அதான் சித்திரம் வேலை. சித்திர எம்ப்ராய்டரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, எம்ப்ராய்டரி ஒர்க்கு கேட்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதன் சித்திர வேலை, ஆஹா என்ன அழகு! ஆமே, என்ன சித்திர வேலை! அவர் நொறுக்கப்பட்டார்னு பைபிள்ல இருக்கு. ஏசாயா 53 அட்லீஸ்ட் இன்னைக்காவது வாசிங்க. அவர் நொறுக்கப்பட்டார். அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ பரலோக பிதா ஒரு வேலையை நிறைவேற்றிட்டே இருக்கிறார். இல்லையே, இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. என்ன? ஒரு ஈட்டி எடுத்து குத்திரும். சித்திர வேலை.
எதற்காக? இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தன் பிள்ளைகளை உணர்ந்து அவரிடத்தில் தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை அறிக்கையிடும் போது அந்த செகண்டே அவருடைய இரத்தம் அவன் பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. என்ன ஆண்டவரே, எவ்வளவு நான் இத்தனை வருடமா செஞ்ச 30 வருடமாய் 35 வருடமாய் 40 வருடமாய் செய்த பாவத்தை ஒரே நாள்ல இல்லாமக்கிறீங்களா? இது எப்படி சாத்தியம்? அவ்வளவு வேலை நடந்திருக்கிறது. அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி, அதனாலதான் மொத்த கண்களும் அவர் மேல, அவரால் பிதாவால தாங்க முடியாமதான் அந்த காலத்துல ராஜாக்கள் தங்கள் இருதயத்தை கிழிப்பதின் அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பாங்க. இவரால் தாங்க முடியாமதான் தேவாலயத்தின் திரைச்சீலையை அப்படி மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்து பார்க்கிறார். பார்த்துட்டு அவரால் அந்த தாங்க முடியாம முகத்தை அப்படி திருப்புறார். அந்த பார்வைதான் நம்ம மேல விழுந்துச்சு. அப்பொழுதுதான் இயேசு சிலுவையிலே கத்துறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இன்னைக்கு நானும் நீங்களும் கழுவப்பட்டு நிற்கிறோம். அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த செய்தி கொடுக்கும்போது அவையில் ஒரு அழுத்தத்தை ஆண்டவர் தந்ததை சொன்னேன் அல்லவா, மறுபடியும் அழுத்துகிறது. இனி அவர் அடிக்காதீங்க. அறியாமல் பாவம் செய்கிறவன் காயப்படுத்துகிறான், அறிந்து பாவம் செய்கிறவன் அவமானப்படுத்துகிறான். சித்திர வேலை நிறைவேற்றியாச்சு. அதன் பிறகு அவர் சீயோனிலே இந்த ஜீவனுள்ள கல்லை வைக்கிறார். எதற்கு தெரியுமா? ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூலைக்கல்லாய் இருக்கும். அடுத்த வார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரே அவ்வளோ வேலை அவருக்கு செஞ்சுட்டு என்கிட்ட ஒரே ஒரு வேலையை செய்யன்னு சொல்றார். என்ன ஆண்டவரே? நம்பு, அவரை நம்பு, இயேசுவை நம்பு. இயேசுவை நீ நம்புறதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சொல்றத நீ செய்வ. பேதுருவே, படக நான் கொஞ்சம் தள்ளுன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமா ஆண்டவரே, அது எனக்காக. படக நான் ஆழத்துல தள்ளுன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமா ஆண்டவரே, அது உனக்காக. எனக்காக நான் உனக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணி, எனக்காக கொஞ்சம் தான். ஆனா எனக்காக இந்த கொஞ்சம் வந்த பாரு, உனக்காக நான் உன் கூட ஆழத்துல வருவேன், அள்ளி எடுக்க வைப்பேன் உன் ஆசீர்வாதமா. ஆண்டவரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்னாகப்படல ஆகில உடைய வார்த்தை. அதனாலதான் இந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இயேசு எப்படியோ அப்படிதான் இருக்கணும் சபை. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபையா இருக்கணும். ஆமே. அதுக்கு என்ன செய்யணும்? மரியாதை மாதிரி மாறினா போதும். 3 வருஷம் பழக்கம், 33 வருஷம் பழக்கம் என்னங்க? ஆமே. டீப்பா எனக்கு சொல்லணும்னு உண்டு, வார்த்தைகளை தான் தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஒரு குழந்தைய என்னெல்லாம் செய்யணும் எல்லாமே செஞ்சவங்க தானங்க இந்த தாயார். ஆமே. 2 மணிக்கு இன்னைக்கு உள்ள லாங்குவேஜ்ல 2 hours once ஆவது பேம்பஸ் சேஞ்ச் பண்ணணும். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. தாய் எல்லாம் பண்ணவங்க தானே. ஆனா இங்க பாருங்க, ஏன்னா அவங்க மைண்ட்ல என்னதான் இருக்கு தெரியுமா? தாய் கிங்டம் கம், உம்முடைய ராஜ்யம். அவர் என்ன சொல்றாருப்பா? அதே செஞ்சிருவோம். எருசலேம்ல காத்திருங்க, நானும் காத்திருக்கணுமா? வரல,
பெந்தேகோஸ்தே நாள்ல மரியாள் எழும்பி பேதுரு இரு உனி மறுதலி, அதுக்கப்புறம் மரியாளுங்கிற சாப்டரே இருக்காது. அதாவது அவங்க அவங்க சாதாரணமா யோவானுடைய தாயார யோவான் கேராஃப்ல வாழ்ந்து மரித்தாங்கன்னு சரித்திரம் சொல்லுகிறது. யோவான் கேர் அவ்வளவு முடிஞ்சு. இந்த நான் என்கிற ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, நான் என்கிற வார்த்தைக்கு ஐய வெட்டுங்க, கிராஸ், அவ்வளவுதான். இதான் ஜீவன் உள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான குளோரி, பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாய், பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். இயேசுவை போல, இயேசுவை போல என்னையும் உம்மை போல் மாற்றிட. எழுந்து நிற்கலாம். உம் ஜீவன் எம்மையும் உம்மை போல், உம் ஜீவன் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் ஹல்லேலூயா, ஏற்று என்றும் கல்வாரி அன்பை என்னிடும் வேளை ஹல்லேலூயா, அர்ப்பணிப்போடு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எம்மையும் உம்மை போல், நன்றியோடு 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 ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவே, நாங்களும் ஜீவனுள்ள கற்களை போல் அப்படியே கைகளை உயர்த்தி எங்களை தரை மட்டும் எங்களை தந்து விட்டோம், தந்து விட்டோம், ஏற்று நடத்துங்கப்பா, ஏற்று என்றும் ஆமென். கல்வாரி அன்பை உடரப கரப சந்தரர ஆமென். ஆண்டவரே உமக்காக 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 வாழணும்பா. ஆமென். ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம். ஆமென். இந்த வார்த்தை நான் எழுதவில்லை, ஆனால் ஆவியானவர் இந்த செய்தி கொடுக்கும் போது ஆழமாக இருதயத்தில் வைத்தார். அறியாமல் பாவம் செய்து காயப்படுத்துகிறோம், அறிந்து பாவம் செய்து அவமானப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்கு நீர் காயப்பட்டதும் போதும், அவமானப்பட்டதும் போதும். மனசார ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுவீங்களா? மனசார எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. என் ஆதிய பிரேமம் நீரப்பா, என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான், நீங்க தான். உமக்காகத்தானே
ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தே ஓடர மக்களே சத்தனரே ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்ளும். அப்படியே கடைசியா சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்பாவும் திரு சித்தம், அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன் தீர்மானத்தோடு. என் அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இனி உம்மை அடிக்கிறவனாய் அல்ல, உம்மோடு பழகுகிறவனாய் பேசுகிறவனா எப்போதும் எப்போதும் இயேசு தேவா. ஆமென். இயேசு தேவா ஆமென். ஏற்றுக்கொள்ளும் என் இதய வாசல் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவினிடத்திலே நம்மை கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைகளுக்காக நன்றி நன்றி ஸ்தோத்திரம். நமக்காய் ஜீவனை தந்து நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை மகிமை மகிமை. ஆமென் ஆமென் ஆமென். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்க மேல நீர் வைத்த அன்பு அப்பா, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பி எங்களுக்காய் தந்தருள். எங்களை மீட்டீர், எங்களை நினைத்தீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து ஆண்டவரே எங்களை பாவம் வர கழுவும்படி உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி உம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனாய் எங்களை வைத்து ஆண்டவரே நீர் பாராட்டி கொண்டிருக்கிற இந்த கிருபை அன்பு இதற்கு ஈடாய் எண்ணத்தை செலுத்த முடியும். ஆண்டவரே ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் உம்மை தொழுது கொள்ள மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இது ஒவ்வொருவருக்குள்ளும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். உலகம் முழுவதும் ஆண்டவரே இதை நினைவு கூறுகிறாங்கப்பா. ஆண்டவரே, அதே நேரத்தில் நீர் எனக்காக தான் மரித்தீர் என்கிற உணர்வு எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். இந்த நாளில் நம்முடைய சுவிசேஷம் பிரபலமாகட்டும். ஆண்டவரே,
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.